Hello friends, welcome to VM Literacy Channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th Maths exercise 2.4ல first sum பார்க்கலாம். Represent the following numbers on the number line. So இங்க கொடுத்திருக்க கூடிய 5.348 அப்படிங்கிற இந்த decimal நம்பரை number lineல மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. So பார்க்கலாம். So number lineல 5 point அப்படின்னு வரக்கூடிய நம்பர் எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீனில் வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சோம்னா 5க்கும் 6க்கும் பிட்வீனில் வரும் இல்லையா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அடுத்த லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறது 5க்கும் 6க்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய லைன் செக்மெண்ட். ஸோ 5.1 5.2 5.3 5.4 5.5 5.6 5.7 5.8 5.9 and 6.0 அப்படின்னு வரும். ஸோ இங்கே டிஜிட்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 5.3 இருக்குது. ஸோ நம்ம அடுத்து ட்ரா பண்ணக்கூடிய லைன் எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீன்லன்னா 5.3க்கும் 5.4க்கும் பிட்வீனில். ஸோ எப்படி எழுதலாம், 5.31 5.32 5.33 5.34 5.35 5.36 5.37 5.38 5.39 and 5.40 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.348. ஸோ நம்ம அடுத்து ட்ரா பண்ணக்கூடிய நம்பர் லைன் எந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீன்லன்னா 5.34 அண்ட் 5.35க்கு பிட்வீனில். ஸோ ஃபஸ்ட் நம்பர் 5.341 5.342 5.343 5.344 5.345 5.346 5.347 5.348 5.349 5.350. ஓகேங்களா. இப்போ நமக்கு தேவையான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.348. ஸோ அது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது 5.348. ஸோ அது எந்த நம்பருக்கு பிட்வீனில் வருது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவையான வேல்யூ என்ன, 5.348. ஓகேவா. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.